ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுதாமா வந்துட்டேன்ப்பா. என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளோட ஃபேஸை நம்ம எப்படி நல்லா வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃபேஸ் அழகா இருந்தால் தான் நமக்கு நம்மளை முதல்ல பிடிக்கும். அந்த அழகுங்கிறது எதுல இருக்கு? மேக்கப் பண்றதுலயோ அதுலயோ இருக்கலாம். ஆனா முக்கியமான அழகு சிரிப்பு. அதுவும் எப்படி ஆர்டிபிஷியல் சிரிப்பு கிடையாது, நிஜமாவே சிரிப்பு. மனசுல சந்தோஷம் இருக்குதுன்னா தன்னால யாரை பார்த்தாலும் ஒரு சிரிப்பு வரும். ஒரு எல்லாரும் எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. சந்தோஷமா நம்ம சிரிச்சா எதிரில் இருக்கிறவங்களும் சந்தோஷமா சிரிப்பாங்க. முகம் நமக்கு அழகு. அந்த அழகு எப்படி வருதுன்னா சிரிக்கிறோமா? சிரிக்கும் போது பாருங்க, இந்த மசில்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் தான். நம்மள அறியாமையே நம்ம யூத்தாவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது தான் இந்த சிரிப்பு. என்ன நெஞ்சு போனா இந்த லைன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு போட்டோம். ஆனா மற்றபடி சீக்ஸ் எல்லாம் ரிங்கிள்ஸ் இல்லாம இருக்கு இல்லையா? அழகு இருக்குல்ல, அது போதுமே. கண்ணால சிரிக்கிறதுக்கு மட்டும் சிரிப்பு இல்லை, வாயாலையும் சேர்ந்து சிரிக்கணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் அழகு காமிக்கும். நடிப்பு வேண்டாம், நடிப்பு இல்லாம நேராவே நம்ம பார்க்கலாம்ப்பா. அப்ப இன்னும் அழகு தெரியும். ஒரிஜினாலிட்டி போயிடுச்சுன்னா அழகும் போயிடுது. அவ எப்பயுமே ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு சிரிப்பை வச்சிருப்பான்னு சொல்றவங்கள நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேச்சு நமக்கு வேண்டாம். நம்ம ஸ்கின்னை, நம்ம ஃபேஸை நம்ம பார்த்துக்கணும். ஓகே. அதே மாதிரி சின். இந்த சின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ரெஷ் லுக் இருக்கணும். நீங்க நோஸும் சின்னும் தான் எல்லாருக்கும் டக்குன்னு கண்ணில் பட்டுருவாங்க. இந்த சின் பக்கத்துல எப்பயுமே பிம்பிள்ஸ் இல்லாம எல்லாம் நீங்க கிளீனா பார்த்துக்கோங்க. பிம்பிள்ஸ் வராம பார்த்துக்கிறதுக்கு அது பிறகு சொல்லலாம். இப்ப ரிங்கிள்ஸ் இல்லாம நம்ம ஃபேஸ் பிரைட்னஸ் தான் இப்ப நான் சொல்றது. சரிங்க. அதே மாதிரி இந்த சின்ன கேர் எடுத்து பாருங்க. அதே நோஸ்ல நிறைய பேருக்கு இந்த சின்லையும் நோஸ்லையும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகும். கையை அப்படி தொட்டு பார்ப்பாங்க. பலாப்பழம் எப்படி புள்ளியா அந்த ஒரு இது வரும். டீனேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து வயசான 70 வயசு அம்மா வரைக்கும் நிறைய பேர். இது நம்ம பாடியில இருக்கிற ஃபேட் மட்டும் இல்லை, ஸ்கின்ல இருக்கிற ஃபேட்டும் நிற்கிறது தான் நமக்கு அந்த ஒயிட் ஹெட். இப்போ இத்தனை சொல்றாங்க என்னன்னு சொல்லாதீங்க. நான் 92ல இருந்து ஒரு பியூட்டிஷியன், காஸ்மெட்டாலஜிஸ்ட். அதை வச்சுதான் நான் நிறைய கேர்ள்ஸ், நிறைய பேரோட டவுட்ஸை நான் பார்த்து நான் என்ன சரிப்படுத்திருக்கேன், என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கிறேன். அதை வச்சு இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இந்த பலாப்பழம் மாதிரி இருக்கிற அந்த நோஸை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள்மா. நம்ம வீட்டுல இருக்கிற கோதுமை மாவு, கடையில வாங்க கோதுமை மாவு கிடையாது. அது மைதா மிக்சிங், பிறகு இப்ப கொண்டக்கடலை மிக்சிங், அது ஒண்ணும் இல்லை. பிளெயின் கோதுமை மாவு நம்ம அம்மா அரைச்சு வச்சிருக்காங்களா? நீங்களும் நானும் அரைச்சு வச்ச கோதுமை மாவு ஒரு பிளேட்ல ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம். அதே ட்ரை பவுடர்ல ஒரு ஸ்பூன் சுகர், ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, ஒயிட் சுகரை ஒரு ஸ்பூன் போடும். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ட்ரையா வைக்கிறோம். பக்கத்துல ஒரு பவுல்ல வாட்டர் ஆர் ரோஸ் வாட்டர், ஒரு பவுல்ல சின்ன பவுல்ல எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தான். இந்த 2 விரல் இதை தண்ணியிலேயே ரோஸ் வாட்டர் எனி ஒன் அதுல டிப் பண்றீங்க. பண்ணிட்டு இந்த பவுடர்ல வைக்கும் போது என்ன ஆகும்? ஒட்டும். எது ஒட்டுது? சுகர் கிரானுவல்ஸ் இருக்கும் அதுல. அதே மாதிரி வீட் ஃபிளவர் உங்களுக்கு தெரியும், பேஸ்ட். இது நரன்னு இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஸ்க்ரப். என்ன பண்றீங்க? மூக்குல ரொட்டேட்டிவ் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த இடம் வரும்போது 2 விரல் வர முடியாது, அப்போ ஒரு விரல். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும் இல்லை, ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஏன்னா அந்த சுகர் கிரானுவல்ஸ் மெல்ட் ஆகும். நம்ம பாடி ஹீட்டுக்கு, நம்ம பண்ற ரொட்டேட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும்போது அந்த ஒயிட் ஹெட்டும் சேர்ந்து மெல்ட் ஆகும். அப்போ ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதை முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்றீங்க? வெறும் ரோஸ் வாட்டரோ வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல கை வச்சு ஒரு தடவை பண்ணிட்டு நார்மல் காட்டன் பேட் வச்சு தொடச்சு பாருங்க. நல்லா சரியாயிடும். அதேதான் இந்த இங்க வரும், இங்க வரும்.
இங்கெல்லாம் அதுக்குதான் நான் சின்னன்னு உங்களுக்கு சொன்னது. சின்னலையும் அதேதான் ரொட்டேஷன் மூமெண்ட். சப்போஸ் இங்கெல்லாம் இருக்குது, உதவி பக்கம் இருக்குதா, சின்ன ரொட்டேஷன் மூமெண்ட் கொடுங்க கொடுங்க. ஓகே, சின்ன சின்னதா கொடுங்க. இதுக்கு டைமிங் அப்படின்னு பாக்குறது எப்பயுமே 5 மினிட்ஸ்க்கு மேல ரொம்ப செய்யாதீங்க. 3 மினிட்ஸ்ல உங்களுக்கு மெல்ட் ஆயிடுச்சா, உங்களோட வெயிட் இல்லையா, நிறுத்திடலாம். ஆனா 7 மினிட்ஸ் ஆகுது, 8 மினிட்ஸ் ஆகுது, இதெல்லாம் தப்பு. 5 மினிட்ஸ் கொடுக்கறது தாராளம். இதை கொடுத்துட்டு ரோஸ் வாட்டர் வச்சு, காட்டன் வச்சு, டிஷ்யூவோ காட்டனோ வச்சு தொடச்சிடுங்க. இப்போ இந்த இடம் உங்களுக்கு ஃபேஸ் பார்க்கும்போது நமக்கு முன்னாடி நிற்கிறது இந்த மூக்கு. இதை ரெண்டையும் கிளீன் பண்ணிட்டீங்க. இப்போ சிரிக்கிறதுனால சீக்ஸுக்கும் நீங்கள் பக்கா கொண்டு போயிட்டீங்க. அடுத்தது கண்ணு பக்கத்தில். கண்ணு பக்கத்தில் நமக்கு ரிங்கிள்ஸ் வருது இல்லையா? இப்போ பார்த்தா 8 வயசு பொண்ணுக்கெல்லாம் ரிங்கிள்ஸ் இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு பெரியவங்க, 40 வயசுக்கு வேற ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரிங்கிள்ஸ் வரும். இப்போ சின்ன பசங்களுக்கே வருது. ரீசன் என்ன? அவங்க ப்ரீகேஜில இருந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். அவங்கள ஒழுங்கா தூங்க விட்டோமா, ஒழுங்கா சாப்பிட விட்டோமா, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் லைஃபே அந்த பிள்ளைங்களுக்கு ரிலாக்ஸுங்கிறதே இல்லை, ஸ்ட்ரெஸ். அப்போ ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுது, ட்ரை ஆயிடுது. குழந்தைங்களுக்கு இந்த இடம் நீங்க எத்தனை கொடுத்தாலும் இந்த இடம் மட்டும் சீக்கிரமா டெண்டர் ஸ்கின் எல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகக்கூடாது. ஆனா இப்ப ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணணும்? மெயினா நான் சொல்றது அப்ளை பண்றதெல்லாம் நான் சொல்லல. கையை பாருங்க, நான் இப்படி வைக்கிறேன், இந்த விரலுக்கு மேல இந்த விரலை வைக்கிறேன், வச்சா வி ஷேப் வருது உங்களுக்கு. இதை நான் இப்படி அமுக்கல வச்சிருக்கிறேன். இந்த பல்லம் இருக்கு இல்லையா நம்ம கையில, ஐயோ எனக்கு பல்லம் இல்லையே, கவலைப்படாதீங்க. இந்த இடம் மட்டும் உள்ளங்கை நம்ம கண்ணுக்கு மேல போகணும். இப்படி எடுத்து கண்ணை மூடுறோம். 1 செகண்ட் திறக்கிறோம், மூடுறோம், திறக்கிறோம். இது என்ன ஆகுது? 1 செகண்ட் தான் நீங்க மூடுறீங்க. அந்த 1 செகண்டுக்கு இருக்கிற பவர் உங்களுக்கு கண் அப்படியே ஃப்ரெஷ்ஷா. அது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்மண்ட் ஆயில் விடலாம், ஆல்மண்ட் ஆயில் பண்ணலாம், ரோஸ் வாட்டர் விடலாம், இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறத விட கை டயர்டா இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் அப்படியே பிக்சர் பார்த்து 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 என்ன ஆயிடுது, லேப்டாப்பையும் போனையும் பார்த்தே நம்ம கண்ணு டயர்ட் ஆயிடுது. அதுக்கு நடுவில் ஒரு தடவை இந்த இது பண்ணுங்க. எத்தனை தடவை பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 10 டைம்ஸ் போகலாம், 10 டைம்ஸ் போகலாம். அதுவே உங்களுக்கு கண்ணுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிடும். இதெல்லாம் சிம்பிள். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நான் போறது ஃபார்ஹெட், நெத்தி. நெத்தி எப்பயுமே உங்களுக்கு என்னன்னா வேர்வைகள் வர்ற இடம். அதே மாதிரி இப்ப என்ன மாதிரி பெரியவங்க எல்லாம் ஹேர் கலர் பண்றோம்னா அந்த ஹேர் கலர் வர்ற இடம் எல்லாமே அந்த நெத்தி. அதனால நெத்தியை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். பேசும்போது இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் கிட்ட இருக்கிற பொழுது என்ன தெரியுமா, பேசும்போது முகத்தையே அவ்வளோ மாத்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி வச்சுக்கிறாங்க, இப்படி வச்சுக்கிறாங்க, எனி டைம் இப்படியே தான். அது அவங்களுக்கு அப்படி வச்சிருக்கிறவங்க கூட தெரியாமையே வச்சிருக்கிறாங்க. வெளியாளுங்களே இல்லை, என் பிள்ளைங்களே அப்படிதான் பண்றாங்க. நான் அப்பப்போ எடுத்துக்கணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ரீசன் என்ன? இங்க ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்க ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஏஜ் லுக் சீக்கிரமா வருது. வயசாயிடுச்சுங்கிற மாதிரி இருந்தது எந்த கம்பெனி உங்களை வேலை வச்சுப்பான்? அது பாருங்க, நீங்க எப்பயுமே யூத்தா இருக்கணும். 50 வயசா இருந்தாலும் 40 வயசுங்கிற மாதிரி காமிச்சுக்கணும். 40 வயசுனா 30 வயசு அந்த மாதிரி தான் காமிச்சு ஆகணும் இருக்கிற இதுக்கு. அப்போ டிஸ்டி பார்க்காதீங்க, குத்து பார்க்காதீங்க, நார்மலா ரிலாக்ஸா பாருங்க. அதே மாதிரி இப்ப யாருக்கையாவது பேசுறீங்க அப்படின்னா அந்த இது வேணும், சொல்லுங்கப்பா, அந்த ஸ்டைல் சொல்லும் போதே இங்க ரிலீஸ் பண்ணணும். பாக்குறீங்களா? இது இல்லாம பாருங்க, நார்மலா இருக்கிறதுக்கு பாருங்க. அதே மாதிரி குறுகிட்டு பார்க்கறது பார்க்காதீங்க. அப்ப இந்த சைட்ல ரிங்கிள்ஸ் வருது. உங்களுக்கு தெரியாது, சின்ன வயசுலயே உங்களுக்கு ஹேர் அளவுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க சித்தர்கள், மயிர்கால் அளவுக்கு அங்க சுருக்கம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மயிர்கால் அளவுக்கு வர்றதே தப்புன்னு சொல்றாங்க சின்ன வயசுல. ஆனா நம்ம சின்ன வயசுலயே நம்ம பெரிய பெரிய ரிங்கிள்ஸை கொண்டு வந்துட்டோம். ரீசன் என்ன?
சுருக்கி பார்க்கறது, அப்படி பார்க்கறது. என்னம்மா கேட்கறதே எப்படி கேட்கறாங்க தெரியுமா பிள்ளைங்க? ஏமா என்ன மிஸ் பண்ற அந்த சுருக்குறாங்க. அது பண்ணாதீங்கப்பா, உங்களோட நல்லதுக்கு தான் இப்ப நாம சொல்றது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எங்கா இருக்கணும், உங்க ஸ்கின் நல்லா இருக்கணும்னா wrinkles அவாய்ட் பண்ணுங்க. இந்த புருவத்தை சுருக்கி வச்சு பேசாதீங்க. எதிரில் இருக்கிறவங்களுக்கும் கோபம் வரும், உங்க மேல இருக்கிற மரியாதைகள் பாதி குறையும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்ப நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த புருவத்தை சுருக்கி இருக்கிறது உங்களால இப்படிதான் வரும். யோசிக்கும் போது விடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்ப இதுமே முடிஞ்சிருச்சாலும் காதுக்கு வரலாம். முகத்தோட தானே காதும், காது செப்பரேட் கிடையாது, காதும் எல்லாமே ஒண்ணுதான். காதுல எப்பயுமே வந்து ஆயில்னஸ் அதுல ட்ரை தான், எப்பயுமே காது ட்ரை பிளேஸ். ஆனா அங்க இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்றதும் நம்ம தான் பண்ணி ஆகணும். காதுல பிரெயினுக்கு முந்திலாம் காது குத்துனது சைட்ல எல்லாம் போட்டதெல்லாம் எதுக்கு? ஒவ்வொரு பார்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு தான் அதெல்லாம் போட்டுக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, முடிஞ்ச வரைக்கும் குளிக்கும் போது இப்படி ஒரு தடவை பண்ணுங்க. இப்ப குளிக்கிறோம் பேர்ல தண்ணியை கொட்டுறது முக்கியம் கிடையாது. பாடி தண்ணியை கொட்டினா பாடி ஃபுல்லாக தவிர உங்களுக்கு மசாஜ் கிடையாது. குளிக்கும் போது இப்படி பண்ணுங்க. இன்னொரு கப்பல் இருக்கிற பாய்ஸ் பண்றீங்க என்னன்னா, காலுக்கு உள்ள ஒரு பெண்ட் வருது, அதை கிளீன் பண்றதுக்கு நிறைய பேர் விட்டுடுறீங்க. பாடியெல்லாம் கிளீன் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா இந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அறுபது தான். பாடி ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த காது ஓரத்துல அழுக்கு சேர்ந்ததுன்னா கொஞ்சமா அந்த ஒரு வாசனை வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு காதுக்கு உள்ள கையை விட்டு இப்படி எடுத்து இப்படி விடுங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு கிளீனிங்லேயே கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி பண்ணி விடுங்க. இது பட்ஸ் தேவை அப்படின்னு நினைக்காதீங்க, கையே போதும். இல்லை நீங்க யூஸ் பண்ற டவல் சாஃப்ட் டவலா இருந்தா, டர்க்கி டவல் வேண்டாம், சாஃப்ட் டவலா இருந்தா அதை வச்சு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு காது கிளீன் ஆயிடும். இன்னைக்கு நம்ம பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்பா. ஆனா இது கட்டாயமா நல்லா இருக்கும். அதுவும் இங்கிலீஷ் அவாய்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்குலாம் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப பேருக்கு நிஜமா இந்த மூலமா சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு எத்தனை பேருக்கு ரிங்கிள்ஸ் இல்லாம முகம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். Thank you. Bye.